வணக்கம் வீட்டாக்கிஸ் மக்களே. என்னடா இவன் திடீர்னு வந்திருக்கான், எதை பற்றி பேச போகிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த டெனிம் ஷர்ட் தெரியுதா? ஆனால் ப்ளூ கலர் பிளாக் ஃபேண்ட் எந்த படத்தில் வரும் தெரியுதா? எஸ், ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இந்த படத்தோட என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன். நான் FDFS போயிருந்த போது ஃபேன்ஸ் எல்லாம் ஒரே உள்ள ஃபுல்லா வைபாவே இருந்தாங்க. எனக்கு தாய் தந்தை தளபதி உள்ள போகும்போது என்னடா இந்த கத்துறானுங்க, தளபதி என்ட்ரி ஆயிடுச்சா அப்படின்னு பாலான்னு பார்த்தா சென்சார் சர்டிஃபிகேட் வருது, கத்துறானுங்க எல்லாருமே. எனக்குலாம் பார்க்கும்போது என்னடா சென்சார் சர்டிஃபிகேட் கத்துறீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட மெயின் பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகவந்த் கேசரி தான் சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் பகவந்த் கேசரி தான் ரீமேக் பண்ணியிருக்காங்க. பட் நடுவில் சின்ன சின்ன ஆல்டர்னேட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. விஜய் சாருக்காகவும் அண்ட் விஜய் சாரோட ஃபேன்ஸ்க்காகவுமே நிறைய ஆல்டர்னேட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா இருந்தது. விஜய் சார் வந்து கௌதம் மேனனோட பொண்ணை வந்து தத்தெடுத்து வளர்க்குறாரு. அண்ட் அதே சமயத்தில் பேரலாக இன்னொரு ஸ்டோரி போகுது. அது வந்து பாபி டியோலோட ஸ்டோரி போகுது. அவரோட ஏம் என்னன்னா இந்த படத்தில் இந்தியாவை வந்து அடிக்கணும், இந்தியாவை ஆப்பிரிக்காவாக மாற்றணும் அப்படின்றது தான் இந்த படத்தில் மெயினான அவரோட ஏமா இருக்குது. தளபதி விஜய் வந்து மமிதா பைஜு வந்து தத்தெடுத்து வளர்க்குறாரு. ஸோ வளர்த்துட்டு இருக்கும்போது மமிதா பைஜு தெரியாதனமாக பாபி டியோலோட ஒரு விஷயத்துல வந்து மாட்டிக்கிறாங்க. பாபி டியோல் வந்து மமிதா பைஜு அவர்கள் வந்து கொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் பண்ண. ஸோ அப்போ தளபதி விஜய் வந்து காப்பாற்றுறாரு. அப்போதான் புரியுது ஆல்ரெடி தளபதி விஜய் அவர்களுக்கும் பாபி டியோல் அவர்களுக்குமே ஃபிளாஷ்பேக்ல ஒரு லிங்க் இருக்கு அப்படின்றது. ஸோ அதை தொடர்ந்து மமிதா பைஜை கொல்றதுக்காக வில்லனோட ஆளுங்கெல்லாம் வர. ஸோ அதை தாண்டி விஜய் சார் வந்து மமிதா பைஜை காப்பாற்றினாரா. அண்ட் அதை தொடர்ந்து பாபிடியோல் ஜெய் சார்ன்றது இந்த படத்தோட மெயின் கதையாகவே இருக்கு. ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் விஜய் சார்னே சொல்லலாம். அவருக்கு ஏற்ற மாதிரி படத்தில் ஆக்ஷன் இருக்கு, மாஸ் சீன்ஸ் இருக்கு, மாஸ் டைலாக்ஸ் இருக்கு. ஒரு 10 டைலாக் வருதுன்னா அதில் மினிமம் 2 டைலாக் வந்து மாஸ் டைலாகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி டான்ஸ் இருக்கு, மியூசிக்கும் நல்லா வந்திருக்கு. விஜய் சார் ஆக்டிங்கும் எப்பவும் போல மாஸ் பண்ணிட்டாரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜய் சாருக்கும் விஜய் சாரோட ஃபேன்ஸுக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்க படமாக இருக்கும். அண்ட் தமிழ்நாடு மக்களுக்குமே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய படமாக தான் இருக்கும். அண்ட் மமிதா பைஜும் இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலும் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே தான் ஸ்ரீலீலாக்கு என்ன ரோலோ அதே தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களோட காம்பினேஷன் நல்லா இருக்கு. விஜய் சார் அண்ட் மமிதா பைஜு இவங்க 2 பேர் காம்பினேஷனுமே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்பா பொண்ணு அப்படின்ற மாதிரி. பூஜா ஹெக்டே அவங்களுமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு பெரிய ஸ்கோப் ஒன்றுமே இல்லை. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு கொடுத்த ரோலும் அவங்க பண்ணியிருக்காங்க. நல்லா அழகா இருக்காங்க. படம் பார்க்கும்போது நல்லா கிரஷிங்க, நல்லா இருக்காங்க. அண்ட் பிரகாஷ் ராஜ் சாருமே இருக்காரு இந்த படத்தில். அவருமே அவர் கொடுத்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ பாபி டியோல் சார் மெயினான வில்லனே அவர் தான். ஸோ அந்த வில்லனுக்கு வந்து கரெக்டாக சூட் ஆகிற மாதிரி அவரும் இருக்காரு. காஸ்டிங் வைஸுமே இந்த படம் நல்லா பெட்டராக ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அண்ட் டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அண்ட் அதே மாதிரி பிரியாமணி இருக்காங்க, நரேன் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி யூடியூபர் மதன் கௌரியும் இருக்காரு. ஸோ அவங்கவுங்க ஒரு சின்ன சின்ன போர்ஷன் வந்தாலுமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோலை அவங்க பர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் படத்தில் இன்னும் பெருசாக ஒரு ப்ளஸ்ன்னு யாருன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அனிருத் ரவிச்சந்திரன் அவர்னே சொல்லலாம். ஸோ படத்தில் பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. அந்த பாட்டில் வர மாதிரி பிளாஸ்ட்ன்ற மாதிரி பிளாஸ்ட் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். இந்த படத்துக்காச்சும் OST கொடுப்பாரான்னு பார்க்கணும். ஏன்னா லியோக்கே கேட்டுட்டு இருக்கோம், இன்னும் எதுவும் தரல. ஸோ இந்த படத்துக்கு OST கொடுப்பாருன்னு நம்புகிறோம். கேப்டன் ஆஃப் த ஷிப் இந்த படத்தோட டைரக்டர் அவருமே இது H. வினோத் சாரோட படம் மாதிரி இது கிடையாது. H. வினோத் சார் ஃபேன்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு டிசப்பாயிண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் மற்றபடி ஒரு கமர்ஷியலாக விஜய் சாருக்காக இந்த படம் பண்ணதுன்னே சொல்லலாம். அண்ட் விஜய் சார் ஃபேன்ஸ்க்காக இந்த படம் பண்ணது. ஏன்னா H. வினோத் சாரே சொல்லியிருப்பாரு ஆடியோ லான்ஸ்ல, ஐயா இது தளபதி படம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ தளபதி படம் தான் விஜய் சார் ஃபேன்ஸ்க்கும் பிடிக்கும் அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் நல்லாவே பிடிக்கும். மோஸ்ட்டாக படம் ஃபுல்லாகவே விஜய் சார் பற்றி தான் இருக்கும். விஜய் சார் சொல்கிறது தான் இந்த படமே போவோம். அண்ட் நிறைய சிவில் வார் பற்றிலாம் லைட்டாக அங்கங்கே டச் பண்ணிட்டு போயிருப்பார் H. வினோத் சார். அதுவுமே நல்லா இருந்தது. அண்ட் டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு. ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. அண்ட் சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருக்குது. VFX வந்து அங்கங்கே சின்னது வந்து அடி வாங்குது. பட் மற்றபடி கண்ணை உறுத்துற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. டான்ஸ் கொரியோகிராஃபி அது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த தளபதி கச்சேரி கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், அது ஒரே செலிப்ரேஷனாக இருந்துச்சு. பார்க்கும்போது ஒரே கலர்ஃபுல்லாக இருந்தது. அந்த சாங் செட்டும் சரி, அந்த கொரியோகிராஃபும் சரி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மக்களுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும். அது எதனால் சொல்கிறேன்னா இந்த படம் வந்து ஜான்வரி வந்துருந்துன்னா அவ்வளோ ரெலவெண்ட்டாக இருந்திருக்காது. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு சிஎம் ஆனதுக்கப்புறம் அந்த படத்தில் வர டைலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரெலவெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ மாசாக இருக்குது பார்க்குறதுக்கு. விஜய் சாரை பார்க்கும்போது அது ஆக்டர் விஜயா தெரியல, சிஎம் விஜயா தான் தெரியுறாரு. ஸோ படத்தில் வந்து விஜய் சாருக்கு பேர் வந்து தளபதி வெற்றி கொண்டான் TVK. நிறைய இடத்துல வந்து இது TVK சட்டம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் தேட்டர் ஒரு பிளாஸ்ட் ஆயிருச்சு. அந்த படத்தில் என்னன்னா சொல்லியிருக்காரு, அதான் இப்போ நிஜத்துலேயே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஆக்ஷன்ஸ் எல்லாமே டக்குன்னு எடுத்துட்டு இருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கட்டும், உமன் சேஃப்டி எல்லாத்துக்குமே நிறைய ஆக்ஷன்ஸை டக்குன்னு எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த படம் பார்க்கும்போது அதில் வர டைலாக்ஸுக்குமே சரி, அந்த படத்தை பார்க்கும்போது அவரோட ஆக்ஷன்ஸுமே சரி, இப்போ அவர் என்னெல்லாம் பண்றாரோ அது கூட நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்குமே படம் வந்திருக்கு. படத்தில் எமோஷன் சீன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட்
அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி படத்துல வந்து ஒரு கண்ணகி சில சீன் வரும், அது நான் சொல்ல விரும்பல, ஸ்பாய்லர் ஆயிடும்ன்றதுனால. ஸோ நீங்க படத்துல பாருங்க, அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பெண்களுக்காக வர பிரச்சனையை தட்டி கேட்கிற மாதிரி ஒரு சீன் இருந்தது, அது நல்லாவே இருந்தது. பகவான் கேசர்ல ஒரு சீன் வரும், குட் டச் பேட் டச் அப்படின்ற மாதிரி, அந்த சீன் இந்த படத்துலயும் இருக்கு, அது ரொம்பவே நல்லா இருந்தது. நார்மலா இருக்கிற ஒருத்தர் குட் டச் பேட் டச்ன்றத பத்தி சொல்றதோட இம்பாக்டை விட விஜய் சார் மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு குட் டச் பேட் டச்ன்றத சொல்லும் போது அதோட இம்பாக்ட் வந்து அதிகமா இருக்கும். குழந்தைங்களும் வந்து விஜய் சாரை பார்க்கணுன்றதுக்காக கூட அந்த சீனை பார்த்து அவங்களும் கத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இது எல்லாமே நல்லா வந்திருக்கு, குழந்தைங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். ஆனா இப்போ ஏ சர்டிஃபிகேட்னால பார்க்க முடியாது. பட் இந்த படத்துக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்றதான் தெரியல. நல்ல கருத்துக்களும் இந்த படத்துல இருக்குன்னே சொல்லலாம். பெண்களுக்காகவும் சரி, குழந்தைகளுக்காகவும் சரி. ஒரே ஒரு கஷ்டமா இருக்கிறது என்னன்னா, இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்குலாம் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு எதுவுமே இல்லைன்னே சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி படத்துல வந்து மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட டியூரேஷன் தான். ஜவ்வு மாதிரி இழுத்துட்டாங்க இந்த படத்தோட கதையவே. படத்தை ஒரு 2 hours இல்ல 2.5 hours முடிச்சிருக்கலாம். தேவையில்லாம 3 hours இழுத்தது. அதுக்கப்புறம் சில சீன்ஸ் எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இருந்தது, ஆல்ரெடி பார்த்துட்டோம்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சில சீன்ஸ்லாம். ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய படத்துல வந்து சீன்ஸ் மாதிரியே இருக்கு. படத்துல வர கேரக்டர்ஸும் சரி, அடுத்த வர போற சீன்ஸுமே சரி, நம்ம ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த கேரக்டர் தான் பண்ண போறான், நினைச்சேன்னா இவன் இதான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மற்றபடி படத்துல பெரிய மைனஸ்ன்றதுலாம் ஒண்ணுமே இல்லை. இது வந்து ஒரு லாஸ்ட் படம்ன்றதுனால இது வெறும் படம் கிடையாது. தளபதி ஃபேன்ஸுக்கும் சரி, ஜெனரல் ஆடியன்ஸுக்குமே சரி ஒரு எமோஷன்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தளபதி நடிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு, அபிஷியலா ஆயிடுச்சு, சிஎம் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் நடிக்க வாய்ப்பே கிடையாது. படம் ஒரு எமோஷன். ஸோ நீங்க எல்லாருமே போய் பாருங்க, உங்களுக்கு எல்லாருமே கண்டிப்பா பிடிக்கும். அண்ணன் படம் லாஸ்ட் படம், இதுக்கப்புறம் படம் ரிலீஸ் கிடையாது, எல்லாம் ரீ ரிலீஸ் தான் பார்க்கணும். போங்கப்பா போங்க, போய் ஒன்று லாஸ்ட் டான்ஸ் ஆடுங்க போங்க.